ஒரு குழந்தை அழும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மா உடனே ஓடி போய், அந்த குழந்தை எதனால அழுகுது? என்ன தேவை? அப்படின்றத பார்த்துட்டு, ஒருவேளை அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து, அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்துவாங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை அப்படின்னு நீங்க தேவனை நோக்கி அழுது கொண்டு இருக்கீங்களா? தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசுறாரு. வேதத்தில் பாருங்க, ஏசாயா 30 போட்டிருக்கு, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார்னு. ஆமாங்க, நீங்கள் எந்த காரியத்துக்காக அழுது கொண்டு இருக்கீங்களோ, ஒருவேளை ஏதாவது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், இல்லை யாரையாவது பார்த்து பயந்து இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களோ, உங்கள் சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனையை இனிமேல் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் எது குறிச்சும் கவலைப்படாமல் பயப்படாமல் தேவனை மட்டும் நோக்கி பார்த்து அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன ஒரு விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிறது மாத்திரம் இல்லை, இனிமேல் நீங்கள் அந்த சூழ்நிலையை ஃபேஸே பண்ணாத படிக்கு உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When a baby cries, the mother will run towards the baby and she will try to comfort the baby. She will try to find out why the baby is crying, and she will take care of the need of the baby, and she will make the baby stop crying. Likewise in our life, if you're crying unto a Lord, or because of your weakness, or because of your debt, or because you are afraid of someone, or because you are afraid of some kind of situation, don't worry. Here's the good news. Look what the Bible says in Isaiah chapter 30 verse 19. You will never weep again. He will show favor to you at the sound of your outcry. As soon as he hears, he will answer you. Yes, our God is going to answer you, and he will show favor to you, and he will change all your situation, and you will not face the same problem again in your life. So don't worry and don't be afraid of anyone or anything. Our God is going to change your situation, and he's going to bless you abundantly. So hold on to our Lord and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.